அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். இந்த 2024 ஆண்டிற்கான மீன ராசிக்கு புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காலபுருஷனுக்கு 12வது ஸ்தானமான விரயஸ்தானமான மோட்சஸ்தானமான இந்த மீன ராசி குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி. இந்த மீன ராசி என்பது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. பொதுவாகவே இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் யாவருக்குமே ஒரு மென்மையான மனமும் இரக்க குணங்களும் கொண்ட ஒரு அற்புதமான ராசிதான் இந்த மீன ராசி. எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் அதை மன்னித்து மறக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இவர்களுடைய பேச்சுக்கள் வேகமாக இருந்தாலும் இவர்களுடைய மனமானது பூவினும் மென்மையான மனது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். 7.5 சனி தொடங்குகின்ற இந்த காலகட்டத்தில் 7.5 சனி எப்படி நம்மை பாதிக்கும், என்ன செய்ய போகிறது என்ற அச்சம் கொள்ள இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவசியம் கிடையாது. பிற ராசிகளைப் போல் 7.5 சனி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு பாதிக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மீனராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பராசி சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி வீடு, சொந்த வீடு, மூல திரிகோண வீடு. அதுவும் அல்ல, அவர் லாபஸ்தானாதிபதியும் கூட. ஒரு லாபஸ்தானாதிபதியாகவும் அவர் விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரையாதிபதியாகவும் அமர்ந்து இரண்டுக்கும் ஆன பலாபலன்களையே அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதுவும் அவருடைய திவ்ய பார்வையானது உங்களது ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கிய ஸ்தானங்களில் விழுகிறது. அவருடைய பார்வையின் சுப பலன்களின் யோகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2024 உங்களுக்கு அமைகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே அவர் 12ஆம் இடத்தில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 7.5 சனியாக இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தினாலும் அதற்கான வருமானங்களையும் இந்த கிரக கோச்சாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே உங்கள் மீனராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அச்சாரமிட்டு 2ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்து யோக பலன்கள் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் அந்த அளவிற்கு வந்திருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் குருவிற்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் 2ஆம் இடத்து முழுமையான யோக பலன்களை இந்த மீனராசி பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை. மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி கொண்டிருந்த, தடைபட்டிருந்த அனைத்துமே விலகி இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். திருமண வயதை எட்டிய அனைத்து இளைஞர்களுக்குமே ஒரு நல்ல யோகமாக ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு நல்ல முறையில் அந்த திருமணம் நடைபெறும். இதற்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேச்சுக்களாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த திருமணத்தை தடைபட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன், மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார். பயிற்சி அடைந்து உங்களது கலஸ்தரஸ்தானமான 7ஆம் பாவகத்தை 5ஆம் பார்வையாக பார்வையிடுவது என்பது உங்கள் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் மட்டுமல்ல, அது கூட்டாளிகளை குறிக்கும். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் அந்த 7ஆம் இடம் விளங்குகிறது. இதனால் உங்கள் தொழிலில் ஏற்பட்டு வந்த பல கசப்பான அனுபவங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வேலையைத்தான் இந்த 2024 நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரை லாபங்கள் இல்லாமல் ஏதோ 6 மாத காலம், 1 வருட காலம் நீங்கள் சகித்து கொண்டு அந்த தொழிலை விடாமல் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த தொழிலில் கூட இக்காலகட்டத்தில் இருந்து குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிக அதிகப்படியான லாபங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். 5ஆம் பார்வையாக குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, 9ஆம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதனால் உங்கள் தொழிலில் நிச்சயம் அபரிமிதமான லாபங்களை பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் விரயஸ்தானத்தில் இருந்து விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பல லாபங்களையும் வருமானங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருப்பார்.
நம்ம சம்பாரிச்சு செலவு பண்றதுல நமக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை. வருமானம் வராம நமக்கு செலவுகள் காத்திருந்தா மட்டும்தான் அது நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ஒரு கிரகங்கள் நமக்கு யோகங்களை கொடுக்குதுனாலே அது கூட சங்கடமும் சேர்ந்துதான் வரும். எதுவுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு எந்த சங்கடமும் இருப்பதில்லை. எல்லாம் வந்த பிறகுதான் அவனுக்கு சங்கடங்களே ஆரம்பிக்கிறது. அந்த வகையிலே யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சங்கடங்களையும் சேர்த்துதான் உங்களுக்கு வழங்குகிறது. திருமணம் ஆகவில்லையே என்பது ஒரு பிரச்சனை. திருமணம் ஆன பின்பு எல்லாமே ஒரு சிலருக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே திருமண யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் என்று விரய ஸ்தானாதிபதியாக மட்டும் சஞ்சாரம் செய்யவில்லை. ஒரு ராசிக்கு 12இல் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வேலை செய்யும், சிறப்படையும். சனியினுடைய காரகத்துவம் என்ன? தொழில்காரகன், கர்மகாரகன், உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர், ஆயுள்காரகன். இது போன்ற காரகத்துவங்களை தன்னகத்தே கொண்ட சனீஸ்வரனுடைய அனைத்து காரகத்துவங்களும் இப்பொழுது வேலை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராசிக்கு 12ல ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அந்த கிரகம் ஸ்தானாதிபதி என்பது வேறு, ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்பது அது வேறு. எனவே சனீஸ்வரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வகையிலே உங்களுக்கு உத்தியோகம், நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்பினீர்களோ, எந்த இடத்தில் வேலை செய்ய விரும்பினீர்களோ அந்த நிறுவனத்திலேயே உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்திலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை வேலை செய்து கொண்டிருந்த அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளாலோ பல உடன் வேலை செய்யக்கூடிய அலுவலகர் அவர்களாலோ பிரச்சனைகளோ குடைச்சலோ ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் விலகி இப்ப நீங்க விரும்பிய இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாற்றம், இல்லை நீங்கள் இந்த ப்ராசஸிங்கில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ப்ராசஸிங் வேறையாக இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாரு, மார்க்கெட்டிங் ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாரு. அவரவர்கள் விரும்பிய துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி உத்தியோகம் அதிகமாக கிடைக்கும் என்றால், இந்த பணம் எங்கே நிரம்பி வழிகிறதோ அந்த பணத்தை எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ஒரு பேங்க்ல போனால் ஒரு கேஷியராக இருப்பாங்க, இல்லை ஒரு நகை மதிப்பீட்டாளராக இருப்பாங்க. நகை மதிப்பீட்டு பண்ணி ஒரு அப்ரைசல்னு சொல்லுவாங்க, மதிப்பீட்டு பண்ணி அதை அந்த பேமெண்ட் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணுற வேலை பார்ப்பாங்க, இல்லை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு கொண்டு வருவாங்க, கேஷ் கலெக்ஷன். ஹோட்டலில் போனாலும் கேஷியர், ஸ்கூலில் வாதியார், ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒர்க் பண்ணுவாங்க, சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு. இது போல பணத்தை பெறக்கூடிய, கணிப்பொறிகளில் வேலை செய்யக்கூடிய, கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய, அதே சமயம் அரசாங்கத்திலோ அரசாங்கத்துக்கு நிகரான ஒரு உத்தியோகத்திலோ வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு அவருடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வலிமைக்கு ஏற்ப அந்த உத்தியோக மாறுபாடு என்பது வேறு வேறு துறைகளில் அவர்கள் வேலை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த மாதிரி உத்தியோகம் கிடைப்பதற்காகத்தான் வாய்ப்பு உண்டு. அதே போல 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அதற்கேற்ற ஓய்வு என்பது உங்கள் மனதை எதிர்பார்த்து கொண்டேதான் இருக்கும். 2 நாளாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்றேன், தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் சொல்லக்கூடிய ஆள் தான் இந்த மீனராசி அன்பர்கள். இரவு பகல் பார்க்காமல் இவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். அதே சமயம் இவர்கள் ஓய்வெடுப்பதென்றால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு தொடர்ச்சியா ஓய்வெடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு சோம்பல்தனம் வந்துடும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, நீ போய் அட்டன் பண்ணிட்டு வா, அந்த வேலையை வாங்கிட்டு வான்னா அது என்ன ப்ராசஸிங், ஏது என்ன வேலை, அதுவா, அது நான் போல, அது வேஸ்ட்டு. எதையுமே ஒரு அலட்சியப்படுத்தி புறந்தள்ளக்கூடிய, அது ஒரு வேலையா, அது ஒரு சம்பளமா, நான் ஏன் போகணும், அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்ப எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தருணம் தான் இது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டோ நண்பர்களுக்கு ஃபோன் செஞ்சு அப்ளிகேஷனை ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணால் உங்களுக்கு வீட்டு தேடிக்கு உத்தியோகம் வராது. அதற்கு எல்லாமே சனி பகவான் தடை விதித்து கொண்டே இருப்பார். என்று எனக்கு ஒரு ஹோட்டலில் சப்ளையர் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல என்று நீங்கள் இறங்கி உங்களுடைய ரெஸ்யூம் எல்லா நிறுவனத்திலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றே உங்களுக்கு நீங்கள் விரும்பிய நிறுவனத்தில் இருந்து ஒரு அழைப்பு வரும்.
இது பிரபஞ்சத்தினுடைய நியதி. நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்ய இறங்குகிறாயோ அந்த அளவிற்கு நீ விரும்பிய இடத்திற்கு உன்னை இந்த பிரபஞ்சம் அழைத்து செல்லும். அதற்கு சனி பகவானும் ஒத்துழைப்பார். எனவே நீ விரும்பிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த மீனராசி அன்பர்கள் அதீத காம எண்ணம் கொண்டவர்கள். ஏனென்றால் இந்த மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். ஆனாலும் இது குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற ஆட்சி வீடு என்பதனால் பல கட்டுப்பாடுகளும் பல நெறிகளை கொண்டும் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். என்றாலும் இவர்களது மனதில் அந்த சபலை புத்தி என்பது இருக்கத்தான் செய்யும். மேலும் இவர்கள் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனால் இவர்களுடைய பேச்சு என்பது ஒரு வாழ்வீச்சு போல இருக்கும். என்றாலும் இவர்களுடைய மனது என்பது மிகவும் மென்மையானது. இவர்களுடைய பேச்சினால் பல பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். ஏனென்றால் 6 சூரியன் இங்கே 2இல் உச்சம் பெறுகிறார். எனவே இவங்க பேசுறாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்கன்னா அவங்க பேச்சிலிருந்து அந்த வார்த்தையை பிடிச்சி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழும்பத்தான் செய்யும். எனவே நீங்கள் போகின்ற இடத்தில், வேலை செய்கின்ற இடத்தில் சர்வ ஜாக்கிரதையாகவே நீங்கள் பேச வேண்டும். நண்பர்களுக்காகவும் சரி, தனக்காகவும் சரி அதிக செலவுகளை செய்பவர் இந்த மீனராசி அன்பர்கள். சிறந்த ஆன்மீக பக்தி, இது போன்ற ஆன்மீகத்தில் இவர்களுடைய நாட்டம் அதிகமாகவே இருக்கும். மனைவியிடத்தில் நிறைய அன்பு செலுத்துவார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி என்பது, அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய துணை என்பது மிகவும் அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய பெண்ணாகத்தான், அழகிய ஆணாகத்தான் இருப்பார்கள். ஒரு பேங்க்லேயோ இல்லை ஸ்கூலில் ஒரு டீச்சராகவோ பெரும்பாலும் உத்தியோகம் புரியக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான், ஒரு துணையாகத்தான் இவர்களுக்கு அமையும். அந்த வகையில் இந்த 2024 நீங்கள் எந்த வகையெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ, எந்த வகையெல்லாம் நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதற்கேற்ற பெண்ணை, பெண்ணாக இருந்தால் அதற்கேற்ற ஆணை இந்த ஆண்டு திருமணம் செய்வீர்கள். ஏனென்றால் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களது களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 10வது பார்வையாக உங்களது பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதனால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி கடன் சுமையால் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வெளிநாடுகளில் சென்று நாம் வேலை செய்ய வேண்டும், பெரிய உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலேயே வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்திருந்த சச்சரவுகள் அனைத்தும் விலகும். அதே சமயம் இந்த ஆண்டு உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இந்த தை மாதத்தின் இறுதியிலே மகரத்தில் உச்சம் பெறுகிறார். உங்கள் தனஸ்தானாதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்திலே உச்சம் பெறுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தினை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2024 அமைகிறது. இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னவென்றால், அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுடன் இணையும் பொழுது நீங்கள் சற்று விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிகவும் நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் சற்று நீங்கள் அதிகமான ஒரு உழைப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அவ்வப்பொழுது வரலாம். இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் சனியினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் போல உத்தியோக உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2024 ஏற்படும். இடம் வாங்காமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சொந்தமாக இடமும், இடம் வாங்கிட்டோம் வீடு கட்ட முடியல அப்படி என்றவர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு பொருளாதார மேன்மையும், பணம் இருக்கு இடம் வாங்கல வீடு வாங்கணும் அப்படின்னா கட்டிய வீடை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 2024 ஏற்படும். முதலில் ஒன்றை மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம், பலவற்றை இழந்திருக்கலாம்.
அப்படிப்பட்ட எங்களுக்கு இப்ப 10க்கு 7.5 சனி வேற வந்துடுச்சு, இப்ப என்னதான் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற மீனராசி அன்பர்கள்லாம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதற்கு முன்னாடி நீங்க தெருவுல கூட நின்று இருக்கலாம். யோகங்கள் தரக்கூடிய இடத்தில் யோகம் தராமல் நீங்கள் பலதரப்பட்ட வேதனைகள் கூட அடைந்திருக்கலாம். ஆனால் 7.5 சனி என்ன, எந்த சனி வந்தாலும் இந்த காலகட்டத்தில், இந்த 2024இல் நீங்கள் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து முன்னேறுவீர்கள் என்பதுதான் ஒரு சத்தியமான ஒரு வாக்கு. ஏனென்றால் எல்லோரும் பலதரப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தாயிற்று. இனி சோதனை காலமே வந்தாலும் அதை வென்று நாம் மேன்மை பெறுவது என்பதுதான் சாத்தியம். மேலும் உங்களது ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு வருமான வழியில் எந்த ஒரு தடை இருந்தாலும் அவை நீங்கி வருமானங்கள் பெருகி, பொதுவாக ராகு எதையுமே எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிடுவார், அதிகப்படுத்துவார். அது நோயாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும். இந்த வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து விடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குரு பகவானுக்கு லாபஸ்தானத்தில் அவரது ஆட்சி வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். குருவுக்கு லாபஸ்தானத்தில். குரு யார்? உங்களது ராசி அதிபதி. அவர் லாபம் பெறுகிறார் என்றால் அந்த ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுமே லாபம் நிச்சயம் பெற வேண்டும். உங்களது வருமானங்கள், நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 15,000 20,000 வாங்கக்கூடிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஒரு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க லாபம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறீர்கள் என்றால் அதை 2 மடங்காக 2 லட்சமாக ஆக்கக்கூடிய வேலைகளை செய்யும். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வழியாக இருந்தாலும், எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் அவை நேர் வழியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பாதையில் செல்லுங்கள். தவறான பாதையில் செல்லாதீர்கள். குறுக்கு வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஒன்று யோசித்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன செய்தோம் என்பது நிச்சயம் தெரியும். எனினும் இதற்கு அடுத்தாற்போல் நாம் நேர்மையாகவும் வாய்மையோடும் நாம் நம்முடைய தொழிலையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பெற்றவரையும் பிள்ளைகளையும் நாம் கவனித்து சீர்தூக்கி சிறப்பாக இந்த 2024 வழிநடத்துவோம். அதே போல இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. இவர் ஜென்மசனியாக அடுத்து வருவார், 2ஆம் இடத்தில் செல்வார். இது போன்ற சனீஸ்வர பகவானுடைய சங்கடங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற அச்சம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் உங்களது பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடத்திற்கு திரிகோணத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது அது அஷ்டம சனியாக இருந்தாலும் 7.5 சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் அது அந்த ராசிக்காரர்களை பாதிக்காது. அதாவது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் மிதுனத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மிதுனத்திற்கு 9ஆம் இடம் இந்த கும்பராசி இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது. அங்கே இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு என்பது குறைவுதான். என்றாலும் இப்ப உங்க பிறப்பின் ஜாதகத்தில் மிதுனத்தில் இருந்தால் இரட்டிப்பு லாபம் தான். அதே போல சனி பகவான் துலாமிலே உச்சம் பெற்றிருக்கிறார் என்றால் இப்பொழுது இந்த விரயஸ்தானம் உங்களை சுத்தமாக பாதிக்காது. ஏனென்றால் இந்த துலாமில் இருக்கின்ற சனிக்கும் மிதுனத்தில் இருக்கின்ற சனிக்கும் திரிகோணத்தில் இப்பொழுது அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த 7.5 சனி அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தாது. மாணவ மாணவிகள் அனைவருமே இந்த 2024 ஆண்டில் ஒரு நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு கல்வியை பெற்று அடுத்த கட்டத்திற்கு ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்து படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு கூட ஒரு முத்தாய்ப்பாக வாய்ப்புகள் ஏற்பட்டு அவர்கள் அங்கே சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தினை விற்று வேறு இடத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2024 உங்களுக்கு அமையும். எனவே இப்பொழுது நீங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு படி முன்னேறித்தான் செல்வீர்கள். எனவே மீனராசி அன்பர்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இதற்கு முன்னாடி நாம் இப்படி இருந்தோம், இதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம் என்ற அச்சம் தேவையில்லை. சீரும் சிறப்புமாகவே இருப்பீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று விநாயகர் பெருமானை வணங்கி பிறகு நந்திகேஸ்வரரை வணங்கி அம்மையப்பனையும் முருகப்பெருமானையும் வணங்கி நவகிரகங்கள் வலம் வந்து வாரத்திற்கு ஒரு நாளாவது ஆலயம் சென்று தொழுது வந்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாகவே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன்.